அவன் நகைய குடுறின்னு கேட்டு என்னைய அடிக்கிறப்ப நீங்கெல்லாம் ஆம்பளண்டா அப்படித்தான் இருப்பியான் பொறுத்துக்கணும் அப்படின்ட்டீங்க. ஆத்தா மட்டும்தான் அவன் என்னத்துக்கிட்ட உனக்கு கஞ்சி ஊத்தணும், நீயே 4 பொழப்ப கத்துக்கிட்டு பொழைக்க பாருன்னு என்னை இங்கன கொண்டாந்து வச்சுக்கிச்சு. ஆத்தா அது சௌரியமா இருக்கே என்னை இங்கன வச்சு வேலை வாங்கி பாடா படுத்துதுன்னு ஊர்க்காரங்க எல்லாம் நினைச்சு இருக்காங்க. ஆனா நெசத்துக்கு ஆத்தா எனக்கு 6 துணையும் இல்லைண்டாலும் ஒரு பொம்பளை தனியா தைரியமா எப்படி பொழைக்கணும்னு பழகிக்கிருக்கு. இன்னைக்கு என் கையில ஒரு பொழப்பு இருக்கு. என் மயனை நான் கரை சேர்த்துட்டு கௌரவமா வாழ்ந்துருவேன். எனக்கு தைரியம் இருக்கு. இப்ப மட்டும் நான் அழுதேன். ஏண்டே நான் இல்லண்டா உனக்கு பொழைக்க தெரியாதாடே, அப்படியாடி நான் உன்னை வளர்த்தாண்ட ஆத்தா விளக்கு மத்த எடுத்து என்ன வெளுத்துப்புரும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கல்யாணத்துக்கு நாள் வரைக்கும் ஆத்தா என்னை யாருக்கும் தெரியாம பள்ளியோடத்துக்கு கூட்டு போய் கூட்டியாந்துச்சு. டீச்சர் அம்மா கூட கேட்டுச்சு, பரிசம் போட்ட பிறகு பரீட்சைக்கு வர முடியாத பிள்ளை என்னத்துக்கு கூட்டியாருங்கன்னு. அதுக்கு ஆத்தா சொல்லு,